அவருமே இதுக்கு வாய் திறக்கலையே. விஜய் சேதுபதியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், ஆம், ரா ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், நீங்க எல்லாம் எங்களை வச்சு நீங்க வந்துட்டு பணம் சம்பாரிச்சிங்கல்ல, கதாபாத்திரத்தை போட்டீங்கல்ல. ஒரு 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 ஒத்த வீடியோ, 1 நிமிஷம் வீடியோ, ஒரு ட்வீட், ஒரு ட்வீட் காசா அதுக்கு ஃப்ரீ தானே. அது கூட உங்க அட்மின் தானே பண்ண போறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணாம நீங்க எங்களுக்கு துணை நிற்காம எப்படி நீங்க எங்களை பத்தி நீங்க இது பண்றீங்கன்னு இது நேகா அப்படின்னு சொல்லிட்டு தோழர் நேகா அவங்களும் வந்துட்டு ஒரு நடிகை. அவங்களும் அடிக்கடிக்கு இதுதான் சொல்லுவாங்க. அவங்க தான் ரொம்ப இதுவாக பேசுவாங்க. என்னன்னா, நீங்கள் ஆலைஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேடா, ஒரு இது கூட போட மாட்டிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அடிக்கடிக்கு வீடியோ போடுவாங்க. இப்போ இன்னும் வந்துட்டு நான் இன்னொன்று குறிப்பிடணும்னா, நம்ம இவங்கள பற்றியே மேல் பார்க்குறோமா, என் கூட இருக்கிறவங்களும் இதை பண்ணலையே. என் வாட்ஸ்அப் லிஸ்ட்ல எனக்கு மரக்கா கூட வந்துட்டு நாங்கள் நிற்கிறோம். என் மரக்காவுடைய சந்தோஷத்தில் கூட இருந்தாங்க, மரக்காவுடைய ஃபங்க்ஷன்ஸில் கூட இருந்தாங்க, மரக்காவுடைய நிறைய விஷயங்களை கூட இருந்தாங்க. ஆனால் என் கூட இருந்தவங்களே வந்துட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணலையே, ஒரு லைக் போடலையே, பேசலையே. என் பேசினா அவங்களுக்கு என்ன இதுவாகிடுமா? என் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களே நான் சொல்கிறேன். இதை பற்றி தெரியாதவங்க வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என் கூட வந்துட்டு வேலை செய்கிற ஆசிரியர்கள் ஷேர் பண்ணுறாங்க, என் கூட வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. திருநங்கை ஆசிரியராக இருப்பாங்களான்னு தெரிஞ்சதே நான் போய் அவங்க கூட வேலை செய்யும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு நான் கூடவே இருந்து நான் அவங்களுக்கு இது பண்ணுறேன். அவங்க ஏன் ஸ்டேட்டஸை வந்துட்டு ரீஷேர் பண்ணுறாங்க, என் வீடியோவையும் நான் போட்ட போஸ்ட்டையும் ரீஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் அவங்க எனக்கு தோழமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா. எங்கள் சார் கூப்பிட்டு எங்க கேட்குறாரு, இந்த பில்லு என்ன சொல்லுது மரக்கா, என்ன பண்ணலாம், என்ன எப்படி, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் காமாக இருங்க, சரி ஏதோ ஒன்று நடக்கும் அப்படி ஒரு ஆறுதல் பேசுகிறாங்க. என் கூடவே சுத்திரிய சபால இது வந்துட்டு உனக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த பில் அப்படின்றது வந்துட்டு எனக்கு பெருசா ஒரு அச்சுறுத்தலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அச்சுறுத்தல் சமூகத்துக்கு, என்னுடைய சமூகத்துக்கு, என் சார்ந்த சமூகத்துக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, நீ என்னதான் பண்ணிக்கோ, தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. கண்டிப்பாக